இப்போ ஸ்டார்ல ஒரு ஒரு டயலாக் வரும். அதுவும் நான் ஒரு வாட்டி நினைச்சு பார்த்தேன், தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோமோன்னு தோணுது அப்படின்ட்டு ஒரு. அது எப்பயாவது உங்க லைஃப்ல யோசிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி. இது எங்க அண்ணன்ட்ட தான் கேட்டிருக்கேன் அவரை. அந்த ஃபர்ஸ்ட் படம் டிலே ஆச்சு, ரிலீஸ் டிலே ஆகும்போது அப்போ நம்மளுக்கு நீங்க சொல்ல மாதிரி எல்லா செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம கான்பிடன்ஸ் எல்லாம் சுக்குநூறா உடஞ்சிரும். எதெல்லாம் நம்பி இருப்போமா தரமட்டமா இருக்கும். லிட்டரலா ஐயோ அப்ப நம்ம யோசிச்சு எல்லாமே தப்பா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா நிற்கும் போது அப்போ அண்ணன்ட்ட தான் பேச வந்து கேட்டேன், இங்கே இருக்கவா திருச்சிக்கு துபாய்க்கு போயிடலாமா அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் தான். அப்பா அவர் சொன்னது அதுதான். சரி ஓகே இப்போ ஊருக்கே போறேன், என்ன பண்ணுவேன் தெரியல. அப்போ இதை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி இறங்கியாச்சுல்ல, அவ்வளவுதான். அது திருப்பி எல்லாம் பார்க்கவே கூடாது போயின்னு. ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் கேட்ட ஆளே வந்து அவரே ஒரு பெரிய லைஃப் லெசன். அவரோட ஃபர்ஸ்ட் படம் என்ன ஏதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் லிட்டரலா ஏன்டா இவ்வளவுதான்டா, அது நமக்கு நின்றுகிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதை ட்ரஸ்ட் பண்ணி அட் த சேம் டைம் நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது, லேர்னிங் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். அந்த இது மாதிரி தான் வார் எப்போ வேணா வரும், ஆனால் எப்போ வந்தாலும் நம்ம சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி வி ஷுட் பி ரெடி அட் எனி மொமெண்ட் அப்படிங்கிறது தான். திடீர்னு ஒரு நாள் சான்ஸ் கிடைச்சிரும், அன்னைக்கு ஐயோ இப்போ நம்ம ரெடியாக இல்லைன்னா அப்படி இல்லை, அது வரும், ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நம்ம சர்வே பண்ணிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தோம்னா அங்கேருந்து அதை அப்படியே பிடிச்சி போயிடலாம் அப்படி.